எதிராக இன்னைக்கு இந்த ஆட்சியில பிஜேபி ஆட்சியில 35 லட்சம் வழக்குகள் அந்த பெண்கள் மீது வன்முறைகளுக்கான வழக்குகள் இவங்க ஆட்சியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2-3 மடங்கு இந்த ஆட்சியிலே அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு சிட்டிங் எம்பிஸ், இன்னைக்கு பிஜேபியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 44 பேர் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்து அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற செய்து கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே அவர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள். நீங்க எல்லாம் செய்தியில பார்த்திருப்பீங்க. பிரிஜ்பூஷன் சிங் என்ற எம்பி, அந்த மல்யுத்த வீராங்கனைகள் அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டார் என்பதற்காக வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடக்கூடிய அந்த பெண்களைத்தான் அடிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அகற்றுகிறார்கள். ஆனா அந்த எம்பி, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து அங்க நாடாளுமன்றத்திலே தைரியமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த விவசாயிகள் டெல்லிக்குள்ள வரக்கூடாதுன்னு கண்ணீர் புகை, ட்ரோன், எப்படியெல்லாம் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ட்ரோன் வைத்து கண்ணீர் புகை, ஆணியை போடுறது சாலையில வரக்கூடாதுன்னு. இப்படி விவசாயிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆட்சி. அவங்களுக்கு எந்தவித சலுகையும் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு கடன் ரத்து கிடையாது. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இவங்க ஆட்சி காலத்தில் 14லேருந்து 23 வரை கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடிக்கு மேல் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா காசு பிடிச்சிக்கிறீங்களா? பேலன்ஸ் பத்தலைன்னு. அப்படி பிடித்த காசு, சாதாரண சாமானிய மக்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட காசு 21,000 கோடி. நம்ம வெள்ள நிவாரணத்திற்கு காசு கேட்டால் இல்லை, ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிக்கு கடனை ரத்து செய்ய முடிகிறது. இன்னைக்கு 37,000 கோடி வெள்ள நிவாரணம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கேட்ட அந்த வெள்ள நிவாரணத்துக்காக அவர் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வாங்கி தருவது, நம்முடைய வரிப்பணத்தை தீர்ப்பு கேட்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு முதலமைச்சர், கவர்னர் கையெழுத்து போடணும்னா அவருக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அங்க போய் அவங்க கையெழுத்து போடுறியா இல்லையான்னு கேட்டாதான் கவர்னர் கையெழுத்து போடுறார். இப்படி ஒவ்வொன்றும் போராட்டம். நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த மெட்ரோ ரயிலுக்காக பணம் இன்னைக்கு வரைக்கும் வந்து சேரலை. முதல் தவணையாக காசை ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு மேலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் பணத்தை கொடுத்து அந்த பணிகள் நடைபெற்றது. இந்த ஆண்டு 12,000 கோடி தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான வேலைகளுக்கு பண ஒதுக்கீடு செஞ்சிருக்க. கேட்டால் மத்திய அரசு திட்டம், ஒன்றிய அரசின் திட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பைசா கொடுக்கல இது வரைக்கும். ஆனால் வாரணாசியில் அவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் எந்த திட்டம் வந்தாலும் அடுத்த நிமிடமே பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் தொடங்கும். தமிழ்நாட்டின் வரி பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று நமக்கு நியாயமாக வழங்க வேண்டிய பணத்தை கூட திருப்பி கொடுக்காத ஆட்சிதான் பிஜேபி. நிவாரணம் கொடுக்க மாட்டீங்க, வந்து எட்டி பார்க்க மாட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய உணர்வுகள் எதையும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் தேர்தல் வந்துருச்சுன்னா தமிழ் மேலே அன்பு வந்துடும். தமிழ் கற்றுக்கலையேன்னு வருத்தமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வாரத்துக்கு 8 நாள் 9 நாள் இருந்தால் நல்லா இருக்குமே, 9 நாளும் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணலான்னு மோடி நினைக்கிறாரு. இப்போ கூட வராராம் திரும்பி. அதனால் ஆனால்
அந்த பண ஒதுக்கீடு செய்யும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு 10 தடவை 15 தடவை அதிகமாக, அத்தனை மடங்கு அதிகமாக பணம் ஒதுக்கீடு தருவார்கள். ஏன்னா யாரும் பேசாத மொழி. பேசக்கூடிய தமிழ், உயிரோடு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய தமிழ், தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய தமிழுக்கு சமஸ்கிருதத்தை விட 10ல் 20ல் ஒரு பங்கு காசு ஒதுக்கீடு செய்வதற்கு கூட மனமில்லை. எல்லா இடத்திலையும் தன்னுடைய ஹிந்துத்துவ கொள்கைகளை, தங்களுடைய சங்க பரிவார் கொள்கைகளை, RSS கொள்கைகளை கொண்டு வந்து நுழைத்து அந்த பிள்ளைகளை கூட கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சி. சைனிக் ஸ்கூல்ஸ் இந்திய அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளிகளை இப்போ பொது இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து நடத்தலாம், தனியாரோடு இணைந்து நடத்தலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு 62 சைனிக் ஸ்கூல்ஸ் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது சைனிக் ஸ்கூலா இல்லைன்னா ஷாக்கா, சங் பரிவாரோட ஷாக்காவான கேட்கக்கூடிய நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி நம்முடைய இவங்க கொண்டு வந்த தேர்தல் பத்திரங்கள் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய, தேர்தல் சாசனத்திற்கு எதிரானது என்று நம்முடைய உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும். இந்த நாடு நமக்கான நாடு. அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் விற்றுவிட்டு போகக்கூடிய நாடில்லை. சாதாரண சாமானிய விவசாய அடித்தட்டு மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நாடு இந்த நாடு என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வைத்து நம் பிரச்சாரத்தை ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு காதுகளுக்கும் எடுத்து சென்று வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்கிறாங்க, நான் கவர்னர் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு. அவங்க விட்டுட்டு வரல, வேற வேட்பாளர் கட்சியில் இல்லை, யாரும் நிற்க முன் வரல. அதனால் கவர்னராக இருந்தவங்கள கூட ரிசைன் பண்ணிட்டு கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள். அதுக்காக பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டுறாங்க. ஏன்னா பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை, பலனும் இல்லை என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். மறவாதீர்கள். உங்கள் சின்னம் உதயசூரியன், உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன். நன்றி, வணக்கம்.